ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போல மேற்றினை நந்தி மகன்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. துலாம் ராசிக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஓர் சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் கடந்த சில மாதங்களாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்தார். இதனால் வேலையிலும் குடும்பத்திலும் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். நோயும் பகையும் அதிகரித்திருக்கும். வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் பல பிரச்சனைகளையும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் சமாளித்து கொண்டிருந்திருப்பீர்கள். இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு கொடுக்கும் மாதமாக இம்மாதம் அமைகிறது. சூரிய பகவான் இம்மாதம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் திக்பலம் அடைவதும், ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியான குரு பகவான் அஸ்தங்க நிலையை அடையவிருப்பதும், இதனால் வரை வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இருந்த இடம் தெரியாமல் மாற்றும். இழந்த பதவியையும் மதிப்பு மரியாதையையும் மீட்டெடுப்பீர்கள். மாதத்தின் மைய பகுதியில் புதன் பகவானும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போவதால் உங்கள் வேலையிலும் தொழிலிலும் இம்மாதம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ராசிநாதனான சுக்கிர பகவான் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையையே கொடுப்பார். அதன் பின் அவர் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்தில் மறைந்து நீச்சமடைவதால் வருமான பற்றாக்குறையும் வண்டி வாகனங்களால் சில பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். எதிர்பாராத சில விரயங்களும் இருக்கச் செய்யும். சனி பகவானால் தன ஆதாயமும் வியாபார விருத்தியும் உத்தியோக உயர்வும் ஏற்படும். நோய், கடன், பகை, வழக்கு என எதிரியை வெல்லும் திறனை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கின்றார். 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள செவ்வாய் பகவானால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உடல் நலத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆடி மாதம் 17 தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி விடுவார். அதன்பின் நீங்கள் பல நல்ல பலன்களை காண்பீர்கள். இதனால் வரை துணைவியாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சுமூகமான உறவு முறை ஏற்படும். மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவான் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதாலும் அதன்பின் அவர் நீச்சமடைய இருப்பதாலும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வதும், புவனேஸ்வரி அஷ்டோத்திரம் கேட்டும் படித்தும் வருவதும் வருமானத்தில் உள்ள தடைகள் நீங்கி செல்வ நிலை பெருகச் செய்யும். மாதத்தின் பிற்பகுதியில் உடல் நலத்தில் சிறிது கவனம் எடுத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். நீச்சம் பெற்ற சுக்கிர பகவானை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மாதத்தின் பிற்பகுதியில் பார்வையிடுவதால் சரியாக தூக்கம் வராமல் அவதிக்குள்ளாக நேரிடும். தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உடல் நலத்தில் மட்டும் சிறிது கவனம் எடுத்துக்கொள்வதும் இறை வழிபாட்டை முறையாக மேற்கொள்வதும் சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். துலாம் ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.